விஜய் அவர்கள் திமுகவை எதிர்ப்பது பலதரப்பட்ட குரலா பாஜக எதிர்க்கிறது, அதிமுக எதிர்க்கிறது. விஜய் எதிர்த்தா ஒரு பொது பார்வையில் திமுக எதிர்ப்பு பிரதானப்படும், அது அதிமுகவுக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். பார்க்குறப்போ அப்போ திமுக எதிர்ப்பு பல பேர் சொல்கிறப்போ அது அதிமுகவுக்கு பலன் கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரை அவர் இப்போ பாருங்கள், ராஜேந்திர பாலாஜி பார்வை மட்டுமில்லை, இப்போ தாவேகா கட்சி சார்பாக பேசுகிற அந்த இளம் நண்பர் கூட மாநில அரசு திமுக அரசு பற்றி தான் பேசினார். ஒன்றிய அரசு பற்றி, மோடி அரசு பற்றி பேசவே இல்லை, கவனிங்க. ஆனால் அவர் மாநாட்டில் சொல்லிக்கிட்டாரு, கொள்கை ரீதியாக எதிரி பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து அவங்க பேசுவதில்லை இதுவரைக்கும் என்பது தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே தம்பி கூட நல்லா உணர்ச்சிகரமாக சொன்னார், எங்கள் சீமான் பேச்செல்லாம் ஒரு பேச்சா, அதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் பதில் சொல்லுவாராங்க. ஆனால் நான் அவருக்கு சுட்ட விரும்புகிறேன், சீமான் மட்டுமல்ல பெரியாரை இழிவுபடுத்தி பேசியது, அந்த பேச்சை அப்படியே அங்கீகரித்து விடாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர்கள். மாநில தலைவர் அண்ணாமலையிலிருந்து ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், வரிசையா, அப்புறம் கடைசியாக துக்குல குருமூர்த்தி வரைக்கும் விடாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் எதிர்வினை ஆட்டுறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பேசினா பேசிட்டு போமியா, மக்களுக்கு தெரியுமியா, இது வெறும் சமாளிப்பு. நீங்கள் கொள்கை தலைவர்களில் ஒருவர் தந்தை பெரியார் என்று நீங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் பற்றிய விமர்சனம்னா கூட பரவாயில்ல, இது அவதூறு, அவரை பற்றி அவதூறு, எந்த ஆதாரமும் இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆதாரம் கொடுக்க முடியல. அப்படி என்றால் அதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? சொல்லாமலே இருக்காரு. அப்போ நமக்கு வரக்கூடிய சந்தேகம், சீமான் மட்டுமல்ல பாஜக தலைவர்களும் அதை எதிரொலிக்கிறாங்க, அப்பவும் பேசாமல் இருக்காருன்னா அப்போ அவருடைய பார்வை என்ன? அப்போ பாஜக கிட்ட பதமாக நடந்துக்கிறது, திமுக கிட்ட மட்டும் தீவிரமாக நடந்துக்கிறது. இந்த பார்வை என்பது விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த மாநாட்டு உரையிலேயே அப்படி இருக்கு என்பதான் என்னுடைய மதிப்பீடு. நான் அதை அப்பொழுதே சுட்டி காண்பித்தேன். இப்போவும் அது தொடர்கிறது. இது ரொம்ப வருந்தத்திற்குரியது என்பது என்னுடைய முதல் பார்வையாக நான் முன்வைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவர் மக்களை சந்திக்கலை, மக்கள் பிரச்சனைக்கு வரல. இதுவரைக்கும் ஒரு மாநாடு நடத்தினார், அப்புறம் ஒரு நூல் வெளியீட்டு விழா, அங்கே போய் பேசினார். பிறகு மக்கள் நிவாரணத்துக்கு அவர் பனையூர் அவருடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி நிவாரணம் வழங்கினார். அப்படி அதெல்லாம் விமர்சனத்துக்கு ஆளாச்சு. அந்த மாதிரி நிவாரணம் அது நியாயந்தாங்கிற மாதிரி நண்பர் சொல்கிறாரு, அது அவருடைய உரிமை. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு முன்னேற்றம். இப்போ பரந்தூருக்கு நேராக போகிறாரு, நல்ல வேளைக்கு பனையூருக்கு வர சொல்லலை. பரந்தூர் போராட்ட மக்களை பனையூர் அலுவலகத்துக்கு வாருங்கள் உங்கள் குறைகளை சொல்ல என்று அவர் கூப்பிடலை, இவரே போகிறார். போகட்டும். இப்போ நண்பர் தனியார் ரொம்ப கச்சிதமாக சொன்னார், இந்த மாதிரியான நிலம் கையகப்படுத்துவதில் அந்த பாதிக்கப்படுகிற மக்களுடைய பூரண ஒப்புதல் தேவை அரசுக்கு. அதை செய்துவிட்டு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடும் கூட. நாங்களும் அதை வலியுறுத்தி. அது விஜய்க்கு இது தொடக்கம் இல்லையா? நீங்கள் தொடக்கத்திலே நீங்கள் களத்துக்கு வாங்க அப்படின்றது சரியா இருக்குமா? அவர் ஒத்துக்கொண்ட படம் இருக்குது, அதை தாண்டி எவ்வளோ ஸ்பேஸ் முடியுமோ அந்த அளவுக்கு மக்களை இடையில சந்திச்சிருக்காரு. இனி முழு நேரமாக சந்திக்க போகிறாருன்றாரு ரமேஷ். அதுக்குள்ளே விஜய் மேலே முத்திரையை குத்திட்டு அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காருன்னு சொல்லுறதுலாம் சரியா? ஏங்க, இது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தானங்க இருந்தார். எங்கேயாவது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி நிவாரணம் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர், ஏன்னா அங்கே அரசியல் தலைவர் ஆகிட்டாருங்க. இப்போ சினிமா ஹீரோவாக இருந்து கொடுத்தா யாருமே விமர்சிக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஓராண்டு, அப்புறமேலும் மாநாடு நடத்தி இப்போ 3 மாதங்கள் முடிச்சு போயிருக்குது. ஆகவே விமர்சனம். இப்போ நான் அதிலே ஒரு நல்ல அம்சத்தை தாண்டி சுட்டி காண்பிக்கிறேன். அதிலிருந்து ஒரு முன்னேற்றம்
இப்ப பரந்தூருக்கு நேரத்தானே போறாரு. அது சரிதாங்கிறேன், அதை வரவேற்று தான் நான் பேசுறேன். அது நாம வம்படி வழக்கடியாக விமர்சனம் பண்ண. என்னுடைய கேள்விக்கு வந்துங்க ப்ரொஃபசர், விஜயால அதிமுகவுக்கு ஓட்டு கூடும் அப்படின்னு ஒரு பார்வை எடுக்கிறாங்க, திமுகவுக்கு ஓட்டு குறையும். இல்லை இல்லை, அதுக்கு தான் வர்றேன். இப்போ இப்போ பெரியார் விவகாரம் உட்பட இவர் பாஜகவை விமர்சிக்க அல்லது கண்டிக்க இன்னும் தயங்குறாரு. அதோடைய அர்த்தம் பண்ண திமுக எதிர்ப்பை மட்டும் இவர் வச்சாருன்னா அதிமுக என்ன நினைக்க? ஏன்னா அவங்களும் அதே போல தான், திமுக எதிர்ப்பு தான் பிரதானம். இப்போ இதே பெரியார் விவகாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எடப்பாடியார் என்னங்க சொன்னார்? வருந்துகிறேன், எப்படி கண்டிக்கிறேன்னு கூட சொல்லலை. அதனால தான் நான் அப்பவே சொன்னேன், 2 பேரும் ஒன்றா இருக்காங்க, அதிமுகவும் சரி விஜய் கட்சியும் சரி. விஜய் கட்சி தான் இன்னொரு அதிமுக மாதிரி தான் இருக்குது பாஜக விவகாரத்தில். அப்ப இவர் திமுக எதிர்ப்பை மட்டும் பிரதானப்படுத்தினாருன்னா என்ன ஆகும்? அது தங்களுக்கு அது வசதியா போகும் என்று அவர் சொல்றாரு. அப்ப அதுல இருந்தாலாவது விஜய் புரிந்து கொள்ள வேண்டாமா? மாநில அரசு ஒன்றிய அரசு இரண்டினுடைய தவறுகள், அவ இரண்டையும் கண்டித்து களம் காண வேண்டும் என்கிற முடிவுக்கு வரலினா அப்புறம் அதிமுக காரங்க இப்படித்தானே பேசுவாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். கேளுங்க திரு பொங்கலூர் மணிகண்டன், விஜய் கட்சியும் அதிமுகவும் வேறு வேறு அப்படின்னாலும் குரல் ஒன்று தான் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. அருணன் அதை வேற பார்வையா பார்க்கிறார். இல்லைங்க, தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்சி என்று தளபதி விஜய் அவர்கள் மிக தெளிவாக மாநாட்டில் சொன்னார். இப்ப நான் சொல்றேன், தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் தவறு என்று நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அருணன் சொல்வாரா? அவன் தனியர் சொல்வாரா? அதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அவர்கள் கூறிய குற்றச்சாட்டு மாநாட்டில் வைத்த அந்த தீர்மானங்களோ அல்லது பேச்சுகளோ உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? இப்போ திரு செல்வபெருந்தகை என்ன சொல்றான்னு பாருங்க. அதாவது இந்தியா கூட்டணிக்கு வாங்குறாரு. அப்ப இருக்கிற இந்தியா கூட்டணி வேறு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அல்லது அவநம்பிக்கையா, அல்லது இந்த அழுக்குகளை நாமும் சுமந்து கொண்டு இந்த ஆட்சிக்கு நாம் ஒத்துவதி கொண்டே தேர்தலை சந்திப்பது என்பது, மக்களை பார்ப்பது என்பது சிரமம் என்று நினைக்கிறனால தெரியல. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மரியாதைக்குரிய தலைவர் பாலகிருஷ்ணன் தெளிவா சொன்னாரு, அவசர நிலை. அது எப்படி? அறிவிக்கப்படாத அவசர நிலை. ஐயா சண்முகம் மாநில செயலர் சொன்னாரு, பொற்கால ஆட்சியெல்லாம் நடக்குதா சொல்லு கேட்க சிரிச்சார். இது பொற்கால ஆட்சின்னு அவரை கிண்டல் பண்றார். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் மிக தெளிவாக இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கான காரணகாரியங்கள் இவர் இருக்கிறது என்று வரிசையா சொல்றார். அப்ப இதை என்ன ஒப்புக்கொள்ள நீங்க? அப்ப இதற்கு பதில் சொல்லாமல் விஜய் இங்க போலியே அங்க சொல்லியேன்னு சொல்றது, அப்ப நீங்க அந்த தவறுகள் மீது அக்கறை இல்ல. விஜய் சொல்றது இல்ல, விஜய் திமுக எதிர்க்கிறார், பாஜக திமுக எதிர்க்குது, அதிமுகவை எதிர்க்குது. இப்படி தனித்தனியா எதிர்த்தா எப்படி சார் பலன் அதிமுகவுக்கு போகும்? ராஜேந்திர பாலாஜி சொல்றதுல முரண் இல்லையா சார்? காலங்காலமா திமுகவை 100 பேர் எதிர்க்கிறாங்க சார், கவலை இல்ல. திமுகவுடைய நேர் எதிராக சார் அதிமுக. இப்ப அதற்கு அடுத்தபடியாக விஜய் அவர்களும் அதே கோணத்தில் இருக்கார். விஜய் அவர்கள் தெளிவாக திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். என்கிற போது அது விஜய் ஏன் மத்திய அரசு பேசல, இங்க பேசலன்னு சொன்னா, தமிழ்நாட்டு அரசியல நாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இவ்வளவு தவறு நடக்கிறது. இந்த தவறுகளை செய்கிற இந்த ஆட்சியை யார் அனுப்புவது? தவறு நடக்கலீங்களா? இல்ல, எதிரின்னு 2 பேர் தான் சார் ஐடென்டிஃபை பண்றாரு. திமுகவே சொல்றாரு, பாஜகவே சொல்றாரு. திமுகவை பேரை சொல்றாரு, பாஜக பேரை சொல்றாரு. இல்ல, பாஜகவை தெளிவாக அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார். இது அரசியல் எதிரி திமுக. அதிமுகவும் அதே நிலைப்பாடுதான். இப்ப திமுகவை அப்புறப்படுத்த அதிமுக நினைக்குது, பாஜகவும் வேண்டாம் என்று அதிமுக நினைக்கிறது. அப்புறம் 2 பேரும் ஒரே பாணியில பேசுகிற போது நீங்க ஏன் இங்க இதை சொல்ல அதை சொல்ல அதிமுக சொல்லுன்னு சொன்னா, அதாவது திமுகவை யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் நட்பாக பார்க்கும் அதிமுக என்ன தவறு இல்லை. ஐயா அருணன் எதிரிக்கு எதிரி நண்பனா மூத்த பேர் இருக்கணும் சார், தவறு இருக்குது சார். அதை நீங்க சொல்லலாம் சார். சார் அதை நீங்க சொல்லலாம், கூட்டணி இல்லைன்னு அறிக்கை வெளியிட்டாங்க சார். அதிமுக கிடையாது சார், கூட்டணி வருது வழிந்து பிரச்சனையா அல்ல. திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு இன்னொரு தலைவர் வந்து விட்டார், மகிழ்ச்சி, அவ்வளவுதான். தளபதி விஜய் அவர்கள் பயந்தா பேசினாருங்க. அரசியல் செயல வரலன்னு சொன்னா அவர் தெளிவாக ஒரு படம் இருக்குது, முடிச்சுட்டு வரணும் தெளிவா சொல்லிருக்காரு. அதாவது இந்த கால் வைக்கல போகலன்னு சொன்னா, கால் வச்சுலாம் என்ன பண்ணீங்க? நாட்டை கொள்ளையடிச்சீங்க, நாட்டை குடிச்சலாக்குனீங்க. இதையெல்லாம் ஒத்துக்கீங்களா?
இந்த ஆட்சியில இவ்வளவு தவறு நடக்குது பட்டியல் போட்டு சொல்ல முடியுங்க. 505 வாக்குறுதியை சொல்லிவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை கூடுதலா 15 சொல்லிவிட்டு ஒன்றை கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்ற நான் சொல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கூட சொல்றாங்க. இதையெல்லாம் ஐயா அருணன் பேசுவாரா, அண்ணன் தனியரசு பேசுவாரா? விஜய் மீது நீங்க பேசுறீங்களே, ஒரு தலைவர் வந்திருக்கிறார் குரல் ஒரு அரசுக்கு எதிராக பேசுவதற்கு, அந்த குரலில் உங்களுக்கு என்ன குறை அது சொல்லுங்க. என்ன குறை அருணன்? என்ன குறை அருணன்? அதிமுக பாஜக மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் வந்துட்டார், அந்த குரல் செல்வாக்கு மிக்க குரல்ன்றார். இல்ல இப்ப அந்த மாநாட்டு பேச்சுல என்னையா ஆட்சேபனுக்கு உரியது இருக்குது அப்படின்னு சவால் விடுற மாதிரி நம்ம மணிகண்டன் அவங்க பேசினாரு. நான் அந்த பேச்சு முடிஞ்ச அரை மணி நேரத்திலேயே நான் பதிவு போட்டேன், ஒரு பேட்டியும் கொடுத்தேன். அது என்னன்னா, எதற்கெடுத்தாலும் அவங்கள பார்த்து ஃபாசிசங்கிறாங்க, அது ஃபாசிசம்னா இவங்க என்ன பாயாசமா அப்படின்னு பேசினாருங்க. அதோடைய அர்த்தம் என்ன? பாஜகவினுடைய பாசிச போக்கை குறைச்சு மதிப்பிடுறது. அப்ப அதான் சுட்டி காண்பிச்சேன், இது ஆபத்தான பேச்சு. ஆக இவர் இன்னும் கூட இப்ப பாருங்க, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, கடைசி எங்க நிற்கக்கூடிய ஆபத்து இருக்கு. பாஜக வெறும் கொள்கை எதிரி தாயா, உடனடி அரசியல் எதிரி திமுக தான். ஆகவே திமுக எதிர்க்கிற எல்லாரோடையும் சேர்ந்து நிற்போம் என்று அவர் வரக்கூடும். இந்த ஆபத்தை அந்த பேச்சில் இருந்துச்சு, அதை அப்பவே கண்டிச்சிருக்கேன். அடுத்த பாயிண்ட், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் திமுக அரசு பற்றி நாங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், கோரிக்கைகள் பற்றியெல்லாம் சொன்னாரு. ஆமா, நாங்க இந்த கூட்டணியில இருக்கோம். அதே நேரத்தில் பாருங்க, இது ஒரு ஜனநாயக கூட்டணி. பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்துச்சுல, மோடி அரசு செய்த அனைத்தும் மிக மோசமான மக்கள் விரோத, இன்னும் சொல்லுவேன், தேச விரோத சட்டங்கள், விவசாய விரோத சட்டங்களுக்கு பூரா கையை தூக்கிட்டு வந்தவர் எடப்பாடியார் தலைமை. ஆனா அதிமுக நாங்க கூட்டணியில் இருந்து கொண்டே இருக்கிறோம். இல்ல முடிச்சதே. அதே நேரத்தில் கூட்டணி சார்பாக இன்றைக்கு ஈரோடு கிழக்கு வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தோழர் கே பாலகிருஷ்ணனும் தோழர் பி சண்முகமும் சொல்லியிருக்காங்க. அதையும் சேர்த்து சொல்லுங்க. இதுதான் எங்க பார்வை. நாங்க எங்களுடைய உரிமை குரலும் கொடுப்போம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவை கால் ஊன்ற விட மாட்டோம். அதற்காக திமுக கூட்டணியில் அதனுடைய வேட்பாளரை ஆதரிப்போம். மணிகண்டன் சுருக்கமா. ஐயா, தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வைத்ததே திமுக தாங்க. அந்த திமுக பாஜகவோடு தொடர்ந்து மந்திரி சபையில் இடம்பெற்றது. அதிமுக மந்திரி சபை இடம்பெறல. நீங்க அதையெல்லாம் மறந்துறீங்களா? அன்றைக்கு திமுக தலைவர் முதல்ல பாஜக ஆதரிச்ச ஜெயலலிதாங்க. முதல்ல பாஜக ஆட்சியை கவுத்து அவங்க சார். நீங்க திராவிடம் பேசுறீங்க, முதல்ல செஞ்சது யாரு? சரி, ஓகே ஓகே ஓகே. திரு ரமேஷ் சுருக்கமான பார்வை. இப்ப நிலைமைக்கு வாங்குங்க. இன்னைக்கு திமுக எதுக்குதுங்க?